எல்லாருக்கும் வணக்கம். என்னோட பேர் ஆரோக்கிய ராஜா. நான் இன்னைக்கு உங்ககிட்ட இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் அதை பற்றி கொஞ்சம் பேசலான்னு இருக்கேன். நம்ம நிறைய நிறைய டைப்ஸ் ஆஃப் வெஹிக்கிள் இன்சூரன்ஸஸ் நம்ம பார்த்துருக்கோம். அதில் வந்து சில வெஹிக்கிள் இன்சூரன்ஸஸ் முக்கியமாக நியூ கார்ஸ், நியூ பைக்ஸ், நியூ வெஹிக்கிள்ஸ் வாங்கும்போது, பர்ச்சேஸ் பண்ணும்போது ஆட் ஆன் கவராக ஒன்று இருக்கும், இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர். இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர்னா என்ன? அந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் வந்து என்ன பெனிஃபிட்டு, அது எதுக்கு எடுக்கலாம், எதுக்கு எடுக்கக்கூடாது, அதில் ப்ளஸ் என்ன மைனஸ் என்னங்கிறத பற்றி இந்த வீடியோ நம்ம பார்ப்போம். இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர்ங்கிறது ஒரு ஆட் ஆன் கவரேஜ். பேசிக்காக நம்ம இப்போ ஒரு காம்ப்ரிஹென்சிவ் இன்சூரன்ஸ் போட்டாலோ, இல்லை ஒரு ஸ்டாண்டலோன் ஓடி, அதாவது ஸ்டாண்டலோன் ஓன் டேமேஜ் இன்சூரன்ஸ் போட்டாலோ இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் வந்து ஆட் ஆனாக வாங்கிக்கலாம். பட் தேர்ட் பார்ட்டி இன்சூரன்ஸில் இதை வாங்க முடியாது. இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவரோட மெயின் இதே என்னன்னா, பெனிஃபிட்டே என்னன்னா, மோஸ்ட்லி வெஹிக்கிள்ஸ் இன் ஃப்ளட் ஏரியா, ப்ரோன் ஏரியாம்பாங்க. அதாவது ரொம்ப தாழ்வான பகுதியில் இருக்கக்கூடிய இடங்கள், மழைக்காலத்தில் வெள்ளம் வரக்கூடிய இடங்கள், அந்த மாதிரி இடத்துல உள்ள கார் ஓனர்ஸ்க்கு வந்து ரொம்ப இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் வந்து இன்ஜினோட மொத்த ஒரு வெஹிக்கிள் இன்சூரன்ஸ் நம்ம பண்ணுறோம், ரெகுலர் இன்சூரன்ஸ். பட் அது இன்ஜினில் வர்ற இதுக்கு வந்து எல்லா கம்பெனியும் கவர் கொடுக்க மாட்டாங்க. அன்னைக்கெல்லாம் ஃபிசிக்கல் டேமேஜுக்கு கிடைக்கும், பட் இன்ஜினில் நடக்கக்கூடிய சில விஷயங்களுக்கு கவரேஜ் கிடைக்காது. இது வந்து ப்ரொடெக்ஷன் கவரேஜ். ஸோ வந்து இது வந்து ஆட் ஆனுங்கிறதுனால கட்டாயம் இது வந்து பெனிஃபிட்டாக இருக்கும். முக்கியமாக இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம். 5 வருஷத்துக்குள்ள உள்ள வெஹிக்கிள்ஸ்க்கு தான் இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் கிடைக்கும், மற்ற வெஹிக்கிள்ஸ்க்கு கிடைக்காது. அவங்க போட்டிருந்தாலும் அப்ளிகபிள் ஆகாது. அது சில கம்பெனி சொல்கிறாங்க ப்ரைவேட்டில், அது எந்த அளவுக்கு உண்மைன்னு தெரியாது. பட் 1 to 5 years கன்ஃபார்மாக ப்ரொடெக்ஷன் கவர் உண்டு, இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் உண்டு, அப்ளிகபிள். அதுக்கு மேலே கிடையாது. இன்னொன்று, இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் வந்து என்னென்ன பார்க்கலாம்னா, இந்த வாட்டர் இன்கிரேஷன் உள்ள வண்டி நிப்பாட்டி இருக்கும், ஃப்ளட்டோ இல்லை ஏதோ சம்திங் வந்து தண்ணி உள்ள போய் இது பண்ணி வர்றது, அதுக்கு வந்து கவரேஜ் ஆகும். ஒரு இன்ஜினை பிரித்து அதனால ஏற்படக்கூடிய ஒரு இதனால இன்ஜினை பிரிக்க வேண்டியது வரும். அப்போ உள்ள நட்டு போல்ட்டு வாஷர்ஸ் அந்த மாதிரி சம்மந்தப்பட்ட செலவு இனங்களுக்கு கவரேஜ் ஆகும். அதை பண்ணக்கூடிய மேன் பவருக்கு லேபர் காஸ்ட்டு கவரேஜ் ஆகும். நார்மலாக இருக்கக்கூடிய ஒரு இன்ஜின் வெஹிக்கிள் ரன்னிங் ஆகக்கூடிய கண்டிஷன் இருக்கும், திடீர்னு ஏதோ ஒரு வீக் பார்ட்லேருந்து ஃப்ளஷ் அவுட் ஆகி போய் ஆயில் லூப்ரிகண்ட் ஆகி ஃப்ளஷ் அவுட் ஆகி வெளியில் போகுது அப்படிங்கிறதுனா அதுக்கு கவரேஜ் ஆகும். அதுக்கப்புறம் இன்ஜின் வந்து சீஸ் ஆகும் சில டைம். அதுக்கு ஆயில் இல்லாமல் சீஸ் ஆகிறது அது வேறு. அது வந்து ஓனரோட வெஹிக்கிள் ஓனரோட ஒரு தப்புனால நடக்கக்கூடிய. பட் இன்ஜினை வந்து மேல் ஃபங்க்ஷனோ இல்லை மிஸ்ஃபங்க்ஷனோ சில டைம், இல்லை ஒரு உள்ள ரிங் ஃபெயிலியர், இல்லை ஒரு பிஸ்டன் ஃபெயிலியர், சம்திங் ஏதோ ஒரு கிராங்க் ஷாஃப்ட்டு, ரிங்ஸு, ஒரு கனெக்டிங் ராடோட ஏதோ ஒரு மேல் ஃபங்க்ஷன்னால இன்ஜின் வந்து ஜாம் ஆகலாம், இல்லை ஒரு இது நடக்கலாம். எல்லா வண்டியிலும் இது வந்து ரேர் கேஸ், ரொம்ப ரேர் கேஸ். இந்த மாதிரி ஆகும்போதும் இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் வந்து நமக்கு இதாகும். இதோட பெனிஃபிட்டே மெயின் த மோஸ்ட் ஹையஸ்ட் பெனிஃபிட் வந்து தாழ்வான பகுதிகளில் வெள்ள அபாய எச்சரிக்கையெல்லாம் விட்டுருக்கக்கூடிய டயத்தில் இன்ஜின்ல தண்ணி ஏறி இதாகக்கூடிய வெஹிக்கிள்ஸுக்கு பயங்கரமாக இது யூஸ்ஃபுல் ஆகும். பட் இந்த மாதிரி கேசஸில் வந்து முடிஞ்ச அளவுக்கு ரொம்ப இன்ஸ்பெக்ட் பண்ணி தான் இதுக்கு வந்து கிளைம் தருவாங்க. ஸோ ரொம்ப ஜென்யூனாக இருக்கணும், ப்ராப்பர் ரீசன் இருக்கணும். இல்லை ஒரு பள்ளம் இருந்துச்சு, நான் வண்டியை ஓட்டிட்டு கொண்டு அந்த பள்ளத்துக்குள்ளே தண்ணியில் உள்ள விட்டு வெளியில் வந்துடலான்னு பார்த்தேன், ஆனால் வண்டி ஜாம் ஆகிடுச்சு, இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் போட்டிருக்கேன், இன்ஜினுக்கு கிளைம் ஆகுமானா கிடைக்காது. ஏன்னா ஜெனியூனிட்டி ரொம்ப முக்கியம். இந்த மாதிரி இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவரில் கிளைம் கிடைக்கிறது நேச்சுரலாக இருக்கணும். இல்லை இன்ஜினை கொண்டு வண்டி ஃபுல் ஸ்பீடில் போய் தண்ணி அடிச்சுட்டு கொண்டு போய் ஒரு மரத்தில் இல்லை புளிய மரத்துல இதுலேயே கொண்டு சாத்திட்டு பெனட் இன்ஜின்லாம் டோட்டல் லாஸ் ஆகிற அளவுக்கு டேமேஜ் ஆகிடுச்சு, அதில் இது பண்ணால் கவரேஜ் கிடைக்குது. ஜென்யூன் ரீசனாக வந்து இன்ஜின் டேமேஜ், இன்ஜின் ஃபெயிலியர், இன்ஜின் மேல் ஃபங்க்ஷன், இந்த மாதிரி இது இருந்துச்சுன்னா இந்த இன்ஜின் ப்ரொடெக்ஷன் கவர் கிடைக்கும். தேங்க்யூ. இதில் ஏதாவது டவுட்ஸ் இல்லை உங்களுக்கு எதுவும் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்ட்ஸ். நன்றி.